புயல் ஓஞ்ச மாதிரி வாழ்க்கை என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியாம தத்தளிக்கக்கூடிய மிதுன ராசினியர்களே, வாழ்க்கையில் ஒரு நிமிடமாவது நிம்மதியா தூங்கியிருக்கீங்களா அப்படின்னா 2024 பகல் கனவு கூட காணாத மிதுன ராசினியர்கள் தான் அதிகம். இந்த 28/1/2025 சுக்கிர பெயர்ச்சி ஒவ்வொரு மிதுன ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. விதிமாறும் ரகசியம்ங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி, அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி. இவர் போய் 10ல உச்சம் பெறுகிறார். 80 நாள் பவரா இருக்க போறார். இந்த 10ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் பெறும்போது என்ன ஆகும் தெரியுமா? தொழிலில் வரவேண்டிய பணம் வந்து சேரும். ஒரு ஜாக்பாட் அடிச்ச அளவுக்கு பதவி உயர்வும் உங்களுடைய வாழ்க்கையும் 2 மடங்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சுக்கிரன் 10ல் அமர்வது மட்டும் முக்கியம் இல்லைங்க. அந்த சுக்கிரனுடைய பார்வை 7வது பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். கன்னிராசியை பார்க்கிறார். ஸோ எடுத்த எடுப்பிலேயே 100 இல்லைங்க 200 மடங்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் பொன்னான காலம். நீங்க இழந்த தொலைத்த வாழ்க்கையும் சரி, தொலைத்த பணமும் சரி, இழந்த மரியாதையும் சரி, ஒவ்வொரு மிதுன ராசினியர்களும் 2025 இந்த ஜனவரி 28 தை மாதம் 15ஆம் நாள் பெற்று விடலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எப்படி 29லேருந்து வளர்பிறையோ உங்கள் வாழ்க்கையில் உருவாகக்கூடிய உன்னதமான வளர்பிறை இதுதாங்க. இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும் ஏற்படுத்தி தராதுங்க. உங்க மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடையும் கிடைக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனல்ல பலனுள்ள நிறைய தகவல்கள் சொல்ல போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ணா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒவ்வொரு மிதுன ராசி நேர்களே, வாழ்க்கையில இப்ப 12ஆம் இடம்ங்கிற விரயஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகமா இருக்கார். வேலையில இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? கணவன் மனைவி சொல்வதை கேட்கலாமா, வேணாமா? பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்புள்ள தாய் தகப்பனா இருக்க முடியுமா? நம்ம பசங்களுக்கும் நமக்கும் தாய் தகப்பனுக்கும் பிரச்சனை வருதே, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஜொல்லு அடமானம் போகுது, இஎம்ஐ கட்ட முடியல, வேலை இன்றைக்கா நாளைக்கோங்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலை, வேலை பலு அப்படிங்கிறதும் அதிகம். திருமண வாழ்க்கையில் போராட்டம், வெளிநாடு போக முடியுமா, அரசாங்க தேர்வில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் ஒவ்வொரு மிதுன ராசினியருடைய மனதிலும் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ஒரு மைய புள்ளி மிதுன ராசினியர்களுக்கு. அந்த மைய புள்ளி இன்று மாற்றம் பெறுகிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். ஆசைங்க. ஆசை இல்லாம மிதுன ராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா புதனை அதிபதியாக கொண்டவர்கள். ரொம்ப லாங் டேர்மா யோசிப்பாங்க. ஒரு விஷயத்தை பிரச்சனை இல்லாம முடிக்கிறது எப்படி? ஒரு விஷயம் நடந்தா என்னென்ன சந்தோஷம் நடக்கும்? ஒரு விஷயத்தை எப்படி பிளான் பண்ணணும்? எல்லாத்தையும் கரெக்டா யோசிக்கக்கூடிய இவர்கள், சில நேரங்களில் இவர்கள் எதிர்பார்த்தது கானல் நீர் மாதிரி ஏமாத்திரும். அந்த வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வருத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு மிக மிக அதிகமாக யோசிப்பார்கள். அந்த யோசனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற இடம்தான் இந்த காலகட்டம். ஸோ இந்த சுக்கிரன் பெயர்ச்சியான பிறகு ஒவ்வொரு மிதுன ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்கிறதுன்னு சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில லேண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது, அதாவது இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமா சந்திச்சிருப்பீங்க. 2024 உங்களுக்கு இழந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகம். இழப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு தனி மனித இழப்பா கூட இருக்கலாம், ஃபினான்ஷியல் இழப்பா இருக்கலாம், மணி இருக்கலாம், பிஸ்னஸை க்ளோஸே பண்ணியிருப்பீங்க, வேலை இடம் மாறி போயிருப்பீங்க, நிறைய அலைச்சல் இருக்கும், படிப்புல கவனமே இல்லாம போயிருக்கும்,
மனசுல குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளில வந்துடலாமா? தனிமரமாக இருந்து விடலாமா? அப்படிங்கிறத தாண்டி தவறான முடிவுகள் கூட எடுத்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தான். சுக்கிரன் பலம் இல்லாம போனது தான். சரி 10ல உட்கார்றாரு அப்படின்னா, 45 நாட்களுக்கு ஒரு முறை சுக்கிரன் மாறுவார். அப்படி 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சுக்கிரன், தொடர்ந்து 80 நாள் ஒரே இடத்துல இருந்தாருன்னா, எவ்வளவு பெரிய யோகம். சுக்கிரன் உட்கார்றது கூட பிரச்சனை இல்லங்க. அந்த இடம் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். ஸோ 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது 10ங்கிறது தொழில் ஸ்தானம். வேலையில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். வேலை வாய்ப்பு கரெக்ட்டா இருக்கும். இவ்வளவு நாளா பரிதவிச்சு போயிருந்த ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சுக்கிர பயிற்சி மகத்தான யோகத்தை ஏற்படுத்தும். சுக்கிரனை நினைச்சீங்க அப்படின்னா ராஜ யோகத்தை தருவார். ஏன்னா குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்கு சுக்கிரனால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகளை வீட்டில் ஏற்படுத்த சுக்கிரனால் மட்டும்தான் முடியும் மிதுன ராசிக்கு. நீங்க ஆசைப்படுற விஷயங்கள், எதிர்பார்க்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடத்தி தருவார். ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இடம் வாங்கலாம். லேண்ட் வாங்கணும், அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா முடிச்சு தருவார். ஆசைப்பட்ட பெண்ணையும் ஆணையும் திருமணம் செய்ய வேண்டும், அடைய வேண்டும், நியாயமான கோரிக்கைகள் இருந்தால் நிறைவேற்றி தருவார். திருமண குருபலனையும் ஏற்படுத்தி தருவார். ஒரு விஷயம் சொல்றேங்க, தாயின் மீது பிரச்சனை இருந்தாலும் சரி, பெண்ணால் ஏற்பட்ட சாபமும் சரி, விலகக்கூடிய தருணம். உங்களுடைய வாழ்க்கையில் புது வேலை, அலைச்சல் இல்லாத வாழ்க்கை, நல்ல பிரஷரை குறைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி தருவார். திருடு போன பணம், திருடு போன வாழ்க்கை, திக்கு தெரியாமல் நிற்கக்கூடிய இடம். நீங்க செய்யற பிசினஸ க்ளோஸ் பண்ணிட்டு கடன் அடைச்சிட்டு நிம்மதியா வீட்ல உட்காரலாம்னு நினைச்சா கூட முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனை. வண்டி வாகனங்கள், சாப்பாட்டு விஷயத்துல பிரச்சனை. வண்டிய நிப்பாட்டுறதுல பிரச்சனை. எது எடுத்தாலும் கண் திருஷ்டி. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தி தருவார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சுக்கிரன் மீனமில் உச்சமடைந்து கன்னியை பார்க்கிறார். கன்னி அப்படிங்கிறது உங்களுக்கு 4ஆம் வீடு. சுகஸ்தானத்திற்கு சுக்கிரன் பலம் கிடைச்சதுன்னா அவ்வளவு பெஸ்ட். சுகஸ்தானம்ங்க, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். சுக்கிரன் அதுவும் 10ல இருந்து உட்கார்ந்து சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்ப என்ன ஆகும்னா, பதவி சுகம் அனுபவிப்பீர்கள். அரசியலில் உள்ளவர்கள் ஆதாயம் அடைவார்கள். சினிமாவில் உள்ளவர்கள் படம் ஓஹோன்னு ஓடும். மருத்துவ துறையில் உள்ளவர்கள் உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வெற்றி பெறுவீர்கள். மருத்துவ துறையில் சாதிப்பீர்கள். விஞ்ஞானிகள் பாராட்டப்படுவார்கள். அதே மாதிரி உங்களுக்கு தொட்டது பொன்னாகும். போலீஸ்காரங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைம். உங்களுடைய மேல் அதிகாரி உங்களை வணங்கக்கூடிய நேரம் கூட சொல்லலாம். இதே நேரம் உங்களுக்கு சூரியன் 9ல் வந்து அமர்கிறார். அதே நேரத்துல 10ல புதனும் வந்து அமரும்போது நீச்சபங்க ராஜ யோகம் ஏற்படுகிறதுங்க. இந்த நீச்சபங்க ராஜயோகம் உங்க வாழ்க்கையில் சற்று இல்லைங்க பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும். ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு கடன் அடையும். கடன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கடனுடைய அளவு குறையும். வாழ்க்கையே இல்லாதவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். திக்கு திசை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு குடும்பம் அமையும். பணமழை பொழியும். பண வரவு அதிகரிக்கும். செலவு சுப செலவாக மாறும். நோய்வாய்ப்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும். மன வாழ்க்கை உறுதியாக்கப்படும். பேச்சுவார்த்தையில் ஸ்மைல் அப்படிங்கிறது கிடைக்கும். நினைத்த சில விஷயங்களை நினைத்த மாத்திரத்திலே அடைவீர்கள். தடை தாமதங்கள் தூள் தூளாக்கப்படும். வெளிநாடு யோகம் பிறக்கும். அரசாங்க வழி ஆதாயங்கள் உண்டு. அதாவது மேலதிகாரிகளுடனுடைய நட்புங்கிறது அதிகமாகும். சகோதரத்துவம் அதிகரிக்கும். மாணவர்களின் படிப்பு முன்னேற்றம் அடையும். பெண்களின் உடல் பெருமைப்படும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில விவசாயம் அப்படிங்கிறது திருப்புமுனை ஏற்படுத்தும். இன்னமும் சொல்ல போனா என்னென்ன பொருள்லாம் அடகு வச்சிருக்கீங்களோ அடகு வச்ச பொருள் எல்லாம் மீட்டுருவீங்க. புதுசா ஆடை ஆபரணங்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கு கரெக்டான நேரம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். சுக்கிர பெயர்ச்சி சந்தோஷத்தை மட்டுமே ஒவ்வொரு மிதுன ராசினியர்களுக்கு ஏற்படுத்தும். விதிமாறும் வாழ்க்கையை வசந்த காலமாக அனுபவிங்கள்.
உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன், சேனல் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க மிதுன ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.